வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்காக குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்தில் மனோரஞ்சிதம் மருவுன்னு அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய மகாலட்சுமி வஸ்துக்கள் அப்படின்னு, மகாலட்சுமிக்கு பிரியமான மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி வளையல், கண்ணாடி, சீப்பு, மருதாணி, தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள் மாலை அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். லக்ஷ்மி குபேர வஸ்துக்கள் அப்படின்னு மஞ்சள் நிற சோழி, குன்றின் மணி, சிட்டி காஜலு, கோமதி சங்கு, கோமதி சக்கரம், லகுனாரியல் இப்படிலாம் எடுத்து வச்சுருந்தேன். தாமரை விதையும் எடுத்து வச்சுருந்தேன். மகாலட்சுமி தாயார், குபேரருடைய மனைவி சித்திரலேகாவோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு சிலையை பிரதானமாக வச்சு காசுகளால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அணிவிச்சிருந்தேன். எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்பிளான ஒரு அலங்காரமாக இருந்தால் கூட, ஒரே ஒரு சிலையை வச்சு நான் பண்ணியிருந்தா கூட மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி சாமந்தி மலர்களால் லக்ஷ்மி தேவிக்கு பூஜைகளை நிறைவு பண்ணிவிட்டு, குபேரருக்கும் அஷ்டோத்திரம் சொல்லி அழகாக அர்ச்சனை பண்ணிவிட்டு, எத்தனையோ விதமான கோரிக்கைகளோட எல்லாரும் பலவிதமான கோரிக்கைகளோட மகாலட்சுமி தாயாருடைய அருட்பார்வை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு மனை வாகனம்னு செட்டில் ஆகணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், தீபாவளி போனஸ் இன்னும் வரலையே அப்படின்னு பலவிதமான கவலைகளோட, ஏக்கங்களோட, ஆதங்கங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருட்பார்வை கிடைக்கணும். எல்லாரும் சகலவிதமான சம்பத்துகளோட 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு மகாலட்சுமி தாயார் அத்தனை பேருக்கும் அருளாசி புரியணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு கேதார கௌரி பூஜையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.